என் நெஞ்சில் குடியிருக்கும். இந்த 3 வார்த்தை யார் சொன்னாலும் இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி வரது ஒருத்தர் முகம் மட்டும்தான். தளபதி படம்னாலே திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ற நம்ம சினிமா லவர்ஸ் மத்தியில ஏற்கனவே இந்த படம் பெரிய ஹைப்ல இருக்கும்போது இது தளபதியோட லாஸ்ட் படம்ன்றது இன்னும் பெரிய எதிர்பார்ப்போடையே இருக்கு. என்னதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் தளபதி படத்துக்கு டிமாண்ட் குறையுமா? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தளபதி விஜய் நடித்து இன்னைக்கு வெளியாகி இருக்கும் ஜனநாயகன். குழந்தையா இருக்கிற மமிதா கண் முன்னாடியே அம்மாவை கொலை பண்ணுறாரு வில்லன். இதனால மனதளவில் பாதிக்கப்படுற மமிதாவுக்கு ஒரு ஃபோபியா வருது. மிலிட்ரியில் சேரணும்னு மமிதாவோட அம்மா ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமலே போயிடுது. அந்த ஆசை மமிதாவுக்கும் இருந்தாலும் இந்த ஃபோபியா இருக்கிறதுனால அவங்க எந்த முயற்சியுமே எடுக்காமல் விட்டுடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவையும் இழந்துடுற மமிதாவை விஜய் வளர்க்குறாரு. மமிதாவை ரொம்ப தைரியமான பொண்ணாக வளர்க்கணும்னு நினைக்கிறாரு விஜய். அவங்கள மிலிட்ரியிலையும் சேர்க்கவும் முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் மமிதா அந்த பயத்தை கடந்து மிலிட்ரியில் சேர்ந்தாங்களா இல்லையா? எதுக்காக மமிதாவோட அம்மாவை வில்லன் கொலை பண்ணாரு? அதுக்கு நடுவில் கொஞ்சம் அதிகமாகவே அரசியல், ஊழல், மத கலவரம் இது எல்லாத்தையும் விஜய் சரி செஞ்சாரா? இதுதான் கதையே. தளபதி படத்தில் என்ட்ரி சீன் பற்றி தனியாக சொல்ல வேண்டாம். எப்பவும் போல் மாசான ஒரு என்ட்ரி தான். ஆனால் ஒரு மீம் இருக்கும் இல்லையா, வில்லன் கூட காசு வாங்கிட்டு போயிடுவான், இந்த ஹீரோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் போவான்ற மாதிரி தேவையில்லாத ஸ்டண்ட்டு, ஃபைட்டு. அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல, ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? அங்கங்கே செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிறைய கேமியோ. கொஞ்சம் சீன் கட் பண்ணியிருந்தா பூஜா ஹெக்டேவே கேமியோ தான். மெயின் வில்லனாக இருந்த பிரகாஷ் ராஜே சைடு வில்லன் மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. மகன் சென்டிமெண்ட்டு, அண்ணன் சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு எல்லாம் தாண்டி இப்போ புதுசாக சித்தப்பா சென்டிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு விஜய். அது என்னமோ நல்லா தான் ஒர்க் ஆகியிருக்கு. மமிதா பைஜுவோட ஆக்டிங்கும் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இருந்தாலும் பூஜா ஹெக்டேக்கு பதிலாக த்ரிஷாவை நடிக்க வச்சிருக்கலாம்னு ரசிகர் மத்தியில் ஒரு பேச்சு போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ இது வினோத் படமா இல்லை சங்கர் படமானு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரோபோட்ஸை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மியூசிக் பற்றி சொல்லணுன்னா மாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு புது உருவம் கொடுத்ததே நம்ம அனிருத் தான். அவர் தானேங்க அதில் ஓஜியே. யாருங்க சொன்னது பகவந்த் கேசரி மாதிரி இந்த படம் இருக்குன்னு? அனுமன் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன துண்டு கீழே விழுந்த மாதிரி பகவந்த் கேசரி படத்துலேருந்து ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம் தளபதியோட தரிசனம் இந்த படத்தில் நல்லாவே கிடைச்சிருக்கு. சிஎம் சார், உங்களுக்கு ஒரு நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் அது தளபதி படம் இல்லை. Until then, this is Varshini signing off.